ஆலயத்துக்கு தொண்டு செய்து வரக்கூடிய இன்னும் அருமை பூசாரி அவர்கள் மாவு அவர்கள் நமக்காக வேண்டிய ரூபாய் வாரி வழங்கியிருக்கிறார். அவர்களுக்கும் கலைக்குழு சார்பாக பணிவான வணக்கம். என்னடா இது ஆச்சரியமாக இருக்கிறது. என் கண்ணாட்டி ஆகிய சுபத்திரை என்னை காணாமல் என்பதற்காக எதிர்பார்த்து காத்திருப்பாள் என்று பார்த்தால் வாயில் கதவுகள் எல்லாம் பூட்டியே கிடக்கிறது. யாரையுமே காணவில்லையே. சுபத்திரா என்னடா மரபடி பண்டாக்கு போயிட்டு என் கட்டாட கட்டளை கண்ணாட்டி கொஞ்சம் கிளிமொழி கோவேதக சிலை பேர் பெற்ற தேவி ஆகிய சுபத்திரை ஆயன் தங்கை அழகு சுபத்திரை என்றால் இந்த அர்ஜுனுக்கென்றே பிறந்தவளவள் பேர் பெற்ற சுபத்திரை இப்படி அழைத்து பார்த்து இன்னும் வரவே காணாமே. அதான 15 நாளா வராத காரணத்தினால ஒருவேளை போய் படு தூங்கி இருப்பாங்களோ. இப்படி 15 நாளா இத்தனை நாட்களாக உன்னை காணாமல் இப்படி ஏகி தவிர்த்திருக்கிறேன். இப்படி என்னை என்ன செய்கிறாய்? நீ ஏன்டா குறுகாலம் வந்த? நீங்க ஏங்க நான் அந்த பக்கம் ஒண்ணு கூடலாம் போன குறுகாலம் வந்துட்டீங்க. அருமை மாமாவாகப்பட்ட மாது மாமா அவர்கள் கோமலைக்காக இல்லை என்று சொல்லாமல் படிக்கு அவர் சொத்திலிருந்து 20 ரூபாய் கோமலைக்காக வாரி வழங்கியுள்ளார். எந்த முகப்பானாலும் தங்கவுமாக இருந்து சீரம் சிறப்பு செல்வாக்கோடு அவர் மென்மேலும் வளர்ந்து அவர் படிக்கின்ற கல்வியாகப்பட்டது மென்மேலும் உயர்ந்து அவர் வருகின்ற காலத்தில் இதுக்கு மேல அவர் எந்த பள்ளிக்கூடத்துல படிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு வாங்கி உண்டே 100 நாள் குட்டமணி அதுவோ கவர்மெண்ட் பண்ற ஊருக்கே 250 பேர் வலிக்கிறா. மாப்பிள்ளையா? என்னடா மாப்பிள்ளைன்னு சொல்றா? ஓய் மாப்பிள்ளையா? என்ன பொண்ணா கொடுத்துருக்கீங்க? இப்படி பந்தலைக்கு சென்று கொஞ்சம் விளையாடலாம். சுபத்திரா சுபத்திரா கூப்பிடுறேன். சுபத்திரா இங்க இருக்குது. சுபத்திரா
எங்கடா இருக்கு பாவாடைக்குள்ளாரே? ஏய் என்னடி ஏன் இப்படி கோவப்படுற? பாவி 15 நாட்களாக வரவில்லையே. எந்த தாசி வச்சு வாங்கிக்கலாம், எந்த வேசி வீட்டுக்கு போனேன், எந்த தாசி வீட்டுக்கு போனேன், இங்க இத்தனை நாளா வராம இன்னைக்கு வந்தே, எதுக்கு நீங்க வந்த? அட்டி கொண்டே வகையாக அடியே வந்துடா. எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு கடைசியா சுபத்திர இருக்கிறான். அவன் போனா அவன் ஒத்துக்குவான்னு சொல்லி கடைசியா தான் என்கிட்ட வந்திருக்கிறேன். எத்தனைதான் இன்னும் தங்கத்தின் தங்கம் சொக்கத்தங்கம் மாசற்ற மாணிக்க மங்காதவர்களுக்கு இன்னும் நம்ம என்னுடைய ஆர்வ நண்பராகப்பட்ட இன்னும் சிஎம்எஸ் குமார் எக்ஸென்டர் அவர்கள் கோமலைக்காக இல்லை என்று சொல்ல அவர்களை சொத்துள்ளதை 200 ரூபாய் வாரி வழங்கியுள்ளார். அவர் எந்த முகமானால் தங்கமாக இருந்து செய்யக்கூடிய தொழிலாகட்டும் மென்மேல வளர்ந்து சீரம் சிறப்பு செல்வாக்கோடு வாழ வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஆண்டவனை வேண்டி கொள்கிறேன். ராமோஜயம் குமாரண்ணா ஐ லவ் யூ. 2 மாசத்துக்கு போனீங்கன்னு பண்ணிடாத. எதுக்கு மாப்பிள்ள வந்தீங்க? எதுக்காக வருவாங்க? எதுக்கு வருவாங்க? ஏறடி இவ்வளவு கோபம்? கட்டி பிடிப்போம், காதல் நிலைகள் புரிவோம், வா போகலாம். கட்டி பிடிப்பது காதல் நிலைகளா? 15 நாட்களா யார்கிட்ட கட்டி பிடிச்ச, யார கட்டி பிடிச்ச, யாருகிட்ட காதல் பண்ண, எங்க போன, யாரு வீட்டுக்கு போன, எந்த தாசி வீட்டுக்கு போன, எந்த வேசி வீட்டுக்கு போன, எந்த மை வச்ச கடைக்கு உன்னை மை வச்சு மைக்கிற எங்க போன? எங்கடா போன? அண்ணாராகிய தர்மராஜருக்கு பட்டம் தெரிவித்ததுனாலே அவருக்கு தேவையான அலுவல்கள் எல்லாம் செய்து விட வேண்டியது அல்லவா என்னுடைய கடமை. அதனால் இப்படி தாமதமானது. இதற்கு என்னடி அடி கோபம் என்னடி கண்ணாட்டி கோபம் என்னடி? கோபம் என்னடி கண்ணாட்டி கோபம் என்னடி? எனக்கு ஒத்த வைக்காத கண்ண. ஏன்னா 15 நாட்களாக வராத கணவன் இன்னைக்கு வந்திருக்காரு. எதுக்குன்னா வந்திருக்காரு? இப்பதானே சொன்னேன் எனக்கு ஒத்தனை வைக்காத, எனக்கு சேராத. கடும் விரதத்தில் இருக்கிறனால சோதிக்காதீங்க. ஏய் சுபத்ரா, இப்படி செய்தால் நியாயமா உனக்கு? ஏன் என்னை இப்படி மறுக்கிறாய்? சொன்னால் என் அண்ணாராகிய தர்மராஜருக்கு பட்டம் சொல்லி அழகு பார்க்க வேண்டும் படாத பாடுபட்டுக் கொண்டிருக்கிறோம். அதனால் இவ்வளவு கால தாமதம். பட்டம் தெரியுதா? ஆமா, அது இருந்துட்டு போகுது. இன்னைக்கெல்லாம் இங்க எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. நீங்க போயிட்டு நாளைக்கு வாங்க. கெஞ்சிட்டு இருக்கிறீங்க என் கூட சொல்ற மாப்பிள்ள. ஏங்க இந்த பொம்பளை போய் கெஞ்சிக்கிட்டு தெரியுறீங்க? ஏங்க 5 கொடுக்கறதுல 5 செய்தி 10 கொடுத்தா வாங்க வேலை மட்டும் நான் உங்களுக்கு கொடுத்து விடுறேன். என்னத்த ஏங்க வாங்க, எத்தனை இது பஸ் ஸ்டாண்ட்ல சுத்திக்கிட்டு தெரியுது. எல்லாம் வந்தது போனது கை கால போனது வண்டி மூவரங்க போயிடலாமா? எத்தனை பைத்தியக்காரி சுத்திக்கிட்டு இருக்குது. கடைசியா கேள்றா வருவாளா வரமாட்டோம்? ஏமா வரையா இல்லையா? முடியவே முடியாது. முடியாது 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 முடியவே முடியாது. அவ்வளவுதான், முடியாது இல்ல. போயிட வண்டி. எத்தனை நாளா எங்க போனாலும் அங்கேயே போக சொல்லு. இங்க எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாது. புறப்பட்டுருவேன். ஓ இடம் இல்ல. என்னடா போல ஏங்க நான் என்ன பண்ணேன்? இன்னும் அருமை நண்பராக இன்னும் ரங்கசாமி, நம்முடைய ரங்கசாமி மென்ட் அவர்கள் நமக்காக என்ற 10 ரூபாய் வாய்வளிக்கிறார். அவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். அண்ணா இங்க வாணா. ஏமா அண்ணா என் புருஷன் போயிட்டாரா? அந்த ஆளெல்லாம் போன வேகத்தை பார்த்தா என்ன பொம்பட்டி தாண்டி அந்த பக்கம் பிராந்தி கடை தாண்டி போயிட்டு இருப்போம். அப்படி அண்ணா போய் என் புருஷனை கூட்டிட்டு வாடா. அப்பா அவன் தாரம் அந்த கெஞ்சினா அப்படி அப்பெல்லாம் அவ்வளவு அதிகாரமாயிரு பண்ணிட்டு இருந்தேன். அண்ணா இது தெரியாம பண்ணிட்டு போய் என் புருஷனை கூட்டிட்டு வாடா. ஏமா நான் போய் கூப்பிட்டு அந்த ஆளு வருவாரா? போய் கூட்டிட்டு வாடா. அண்ணா
அவங்க வீட்டு சம்பளம் வாங்கணும் இங்க வரணும். மகாராஜா சொல்லிட்டு நான் போறேன். ஏய் போயா, அந்த மதம் மூஞ்சில காரி துப்புன மாதிரி சொல்லி நான் தான் போயிட்டு இருக்கிறேன்டா. ஏய் போயா, இந்த இடத்துல நிக்க கூடாது போயா. போறேன்டா இருடா எல்லாம் இது. கேக்குறேன், ஒரு பொம்பளை காரி துப்பாத கொடுமையா ஒண்ணு கேக்குறான். அநியாயமா நீங்க இங்க நிக்கிற போயா. ஏன் நீ எல்லாம் அப்படியே மட்டு பொங்கால் மாட்டி இழுத்து போடும் நினைப்பீங்க. சரிடா போயிட்டு தான்டா இருக்கிறேன். எதுக்குடா வர்ற போடா. போயா, ஒரு பொம்பளை மதிக்காத மயில புடுங்குற வேலையா. நிஜமாவே போயிருவேன். ஓ வர முண்டையா அண்ணா. ஏமா அம்மா புருஷனை கூட்டு வந்தியா? நான் போய் கூப்பிட்டோமா, கூப்பிட்டதுக்கு ஒரு பொம்பளை அவ்வளோ நேரம் கெஞ்சிக்கிட்டு இருக்கிற அந்த பொம்பளை என்ன மதிக்காத போயிட்டா இல்ல. ஆமா, இனிமேல் அந்த பொம்பளை தேடி நான் வரமாட்டேன். எனக்கு பொண்டாட்டியா இல்லாட்டி பரவாயில்லன்னு போயிட்டே இருக்கிறாருமா. அண்ணா நான் தெரியாம தப்பு பண்ணிட்டா. அண்ணா போய் காலைல உழுந்தாலும் கூட்டிட்டு வாண்ணா. அவர் காலில் நான் விழுந்தாங்களா? ஆமா, போயிட்டு வரணும். அம்மா அம்மா மகாராணி மகாராணி அம்மா, அண்ணா நான் போய் அவரை கூப்பிட்டேன் அம்மா. அவரு கூப்பிட்டு கால் விழுந்து நானும் காலை பிடிச்சி இழுக்கிறேன். அப்படியே காலை பிடிச்சி இழுத்து வேகத்துல எட்டி உதச்சிட்டு அந்த சுபத்திரை வேண்டாம் ஒரு மயிறு வேணும்னு போயிட்டாரு அம்மா. கூட்டிட்டு வாண்ணா. அண்ணா செஞ்சதெல்லாம் தப்புதான். இனிமேல் அந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேன். இந்த சாட்டியால என்ன 4 அடி அடிச்சாலும் பரவாயில்ல. இந்த நான் அடி வாங்கிக்கிறேன். அவர் சீக்கிரமா கூட்டிட்டு வாண்ணா. இந்த சாட்டியால என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, அவர் கூட்டிட்டு வாண்ணா. இன்னைக்குதான் நான் நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கேன். ஏய் போயா, ஏய் ஏய் போயா. ஏன்டா ஒரு பொம்பளை காரி துப்புனா இல்ல, ஒரு ஆம்பளை போகணும்ல கூடாதா? போயா 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 போலே. இங்க ஒரு நிமிஷம் நிக்க கூடாது. போறேன்டா. உங்கள் ரேஸ் போகாதவங்களா உத்தர போயிட்டு கட்டணும் அவ்வளவுதான். போயா அண்ணா நானும் போய் கூப்பிட்டோம். அந்த அம்மா செஞ்சதெல்லாம் தப்புதான், 4 அடி கூட அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன்ப்பா. இந்த சாட்டியை காட்டினியா? இந்த சாட்டையை காட்டின பிற்பாடுதான் இது என்ன அடிக்க சொல்லி நான் அடிக்க சொல்லி 4 அனுப்புனாரான்னு சொல்லி போயிட்டாருமா. நான் போய் அடிக்க சொல்லுவேனா? இல்லையா அண்ணா இந்த கட்சி எங்க? இந்த கட்சியை கூட நானதான். நான் எப்படி காண சித்திரி அண்ணா இந்த கட்சியால என்ன குத்துனாலும் பரவாயில்ல, என்ன குத்துனாலும் பரவாயில்ல, அவர் சீக்கிரமா கூட்டிட்டு வாண்ணா. ஓடியா ஓடியாங்க என்னைய மயிர புடுங்கிட்டு இருக்கிறேன். ஒரு பொம்பளை போக சொல்றவனுக்கு என்ன மயிர புடுங்குற வேறையா? ஓயா ஏய் ஏய் ஏன்டா? ஓய் ஏய் ஏமா கூட்டிட்டு தானே வர சொன்னேன். ஆமா, அவர் ஏன்னா துரத்திட்டு இருக்கிற? அந்த ஆளு போயிட்டு நான் உங்க கூட பண்ணையும் பண்ணணும் இல்ல. ஏண்டி ஏய் ஆளு வச்சு அடி அடிச்சுட்டு இருக்கிறேன். நான் உங்களை போய் நான் அடிப்பேனா? அப்ப இனிமேல் கோபம் இல்லையா? கோபம் இல்லைங்க, போய் விட்டுறேன்.